and friends. சில பொய்கள் வெல்லவே பல உண்மை சொல்லவே ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். Boom boom bommy, bommy and friends. நட்பு என்பது விலை மதிப்பற்றது. Taco Rambo Maya, Ethan Torres. நட்பால் கூடுவோம். Boom boom bommy, bommy and friends. Boom boom bommy, bommy and friends. Bommy and friends. ஆதியண்ணா, உனக்கு பர்த்டேவும் இல்லை, நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷனும் இல்லை, தீபாவளி பொங்கல் அப்படி எதுவும் இல்லை. அப்படியே இருந்தாலும் ட்ரெஸ் எல்லாருக்கும் தானே கிடைக்கும், உனக்கு மட்டும் எப்படி கிடைக்கும்? எனக்கு மட்டும் கிடைக்க போகுது. நான் மட்டும் புது ட்ரெஸ் போட போகிறேன். இந்த ஆலனும் ஜோஷனும் மட்டும்தான் போடுவாங்களா? நானும் போடுவேன். என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்தான். ஏதாச்சும் கனவு கண்டானா? இருந்தாலும் இருக்கலாம். கனவெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பேசுறது எல்லாம் நிஜம்தான். இது காரணமே நம்ம பக்கத்தை விட்டு பசங்க தான், ஆலனும் ஜோஷனும் தான். ஏண்டா டேய், அவங்களேன்ற வம்புக்கு இழுக்கிற? நான் அவங்கள வம்புக்கு இழுக்கல, என்னதான் அவங்க வம்புக்கு இழுக்கிறாங்க. வீண் வம்புக்கு போக மாட்டான், வந்த வம்ப விட மாட்டான் இந்த ஆதி. ஏன் சொல்லு, ஏன் சொல்லு? ஏன்னா இவன் ஆதி, நீங்க எல்லாம் என்னோட மிச்ச மீதி. ஆதினா சூரியன் தெரியும்ல, நான் இல்லனா இந்த உலகமே இல்ல. மத்தவங்க என்ன சுத்தி தான் பழக்கம், அதுதான் வழக்கம். ஐயோ ஐயோ ஐயோ, நீ எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுற அளவுக்கு ஆயிட்ட பத்தியா? நீ மட்டும் நாளைக்கு எப்படி பஞ்சர் ஆக போறேன்னு நானும் பார்க்க தான் போறேன். பார்க்கலாம். நோ பேபி, ட்ராக் ஷூட்டை போட்டுக்கிட்டு நான் எப்படி நடக்க போறேன்னு மட்டும் பார். ட்ராக் சூட்டா? ஆமா, அந்த ஆலனும் ஜோஷனும் ட்ராக் ஷூட் போட்டுட்டு வாக்கிங் போற மாதிரி என்கிட்ட பந்தா காட்டுறாங்க. நான் யாரு? நான் ஆதி இல்ல. எனக்கும் ட்ராக் ஷூட் வேணும்னு காலையில தாத்தா கிட்ட பேசிட்டேன், அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அப்பா கிட்டயும் பேசுவாரு. சோ ட்ராக் ஷூட் கன்ஃபார்ம். கலக்க போவது யாரு? நான் தான். ஜெயிக்க போவது யாரு? நான் தான். அதெல்லாம் சரியாது. ஆனா காலையில வேற எந்திரிக்கணும், 1 hour நடக்கணும். உன்னால முடியுமா? ஏன் முடியாது? இந்த ஆதியால எல்லாம் முடியும். ஆதி பிரதர், காமெடி பண்ணாத. நீ மட்டும் ஜாகிங் வாக்கிங் அதெல்லாம் ஒழுங்கா பண்ணியிருந்தா என்ன மாதிரி ஸ்லிம்மா அழகா இருந்திருப்ப. நீ தான் போக மாட்டியே. எனக்கு என்னமோ இது நடக்கிற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீ இது வரைக்கும் 7 மணிக்கு முன்னாடி எழுந்திருச்சு நான் பார்த்ததே இல்லையே. வாக்கிங்னா 5 மணிக்கு எந்திரிச்சு நடக்கணும். எங்க அப்பா சிங்கப்பூர்ல 4 மணிக்கு எந்திரிச்சு நடப்பாரு தெரியுமா? டேய், அது சிங்கப்பூர், இது சென்னைடா. இங்க காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போனா போதும். ஆனா நீ போகணுமே. நான் போவேன்டா, ஆதிடா, போய் காட்டுவேன்டா. டே ஹரிஷ், இதெல்லாம் நடக்கிற மாதிரியே இல்ல. நாம வேணா ஒரு பெட் வச்சுக்கலாமா? என்ன பெட் வச்சுக்கலாம்? யோசிங்க யோசிங்க, யோசிக்கிட்டே இருங்க. ஆனா நான் சாதிக்க போறது உறுதி. நாளை காலையில எந்திரிச்சு நடந்து காட்டுறேன், ட்ராக் ஷூட் போட்டு காட்டுறேன். டேய், என்னடா மாதிரி சொல்ற? ட்ராக் ஷூட் மாட்டிக்கிட்டு தானே வாக்கிங் போனோம். ஆமா, ட்ராக் ஷூட் இன்னைக்கே வாங்கி கொடுத்தா போட்டுக்கிட்டு நடப்பேன். இல்லனா எதுவுமே போட மாட்டியா? நோ நோ, இன்னைக்கு ஜோக் அடிக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு என்ன பார்த்து ஷாக் ஆக போறீங்க.
நாளைக்கு நான் நிச்சயமா நடப்பேன். ட்ராக் ஷூட் கிடைக்கிற வரைக்கும் நடப்பேன். கிடைச்சதுக்கு அப்புறமும் நடப்பேன். ஐ அம் வெயிட்டிங். We are also waiting. ஏங்க ஈபி பில் கட்டணும். என்னது இன்னும் ஈபி பில் கட்டலையா? ஏன் கத்துறீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு. தயவு செஞ்சு ஈபி பில்ல கட்டிடுங்க. இவ்வளவு நாள் விட்டுட்டு கடைசி நேரத்துல வந்து கட்டலங்கற? கோவப்படாதீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போற வழியில அப்படியே ஈபி பில் கட்டிட்டு போயிடுங்க, சரியா? ஏய் என்ன சொல்ற நீ? எனக்கு நிறைய வேலை இருக்கு. 2-3 அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். நான் கட்ட முடியாது. எனக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டே இருக்கேன். நீ போய் கட்டு. ஏங்க நான் கட்டுற மாதிரி இருந்தா உங்ககிட்ட ஏன் சொல்ல போறேன்? எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ஜெனரல் பாடி மீட்டிங் இருக்கு. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். என்னால எல்லாம் கட்ட முடியாது. ஓவர் பில்டப் பண்ணாத. அர்ஜென்ட்டா போனாலும் மதியத்துக்கு மேல ஆபீஸ்ல தூங்க தானே போற? ஏன் சொல்ல மாட்டீங்க? 8 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து பாருங்க, அப்ப தெரியும் கஷ்டம். உங்களுக்கு நான் ஜாலியா வெளியில சுத்திட்டு இருக்கீங்க. என்னது ஜாலியா வெயில சுத்திட்டு இருக்கனா? இந்த சென்னையில அடிக்கிற வெயில்ல வெளிய சுத்துறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். சரி ஒண்ணு பண்ணலாம். அப்பா கிட்ட சொல்லி அவரை கட்ட சொல்லிடலாம். வேற வம்பே வேண்டாம். மாமா மட்டும் ஈபி பில்ல பார்த்தாரு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. அதுக்காக தான் ஃபேன் ஆஃப் பண்ண சொன்னேன், ஏசி ஆஃப் பண்ண சொன்னேன். ஃபேனை போடாதீங்க, ஏசி போடாதீங்கன்னு பெரிய புராணமே பாட ஆரம்பிச்சிருவாரு. அதை கேட்கறதுக்கு நம்ம 2 பேரும் ஆஃப் டே லீவ் தான் போடணும். கரெக்ட் தான். அவர் சொல்றது என்னமோ கரெக்ட் தாங்க. நம்ம பசங்க எங்க கேக்குறாங்க? இவங்க பண்ற தப்புக்கெல்லாம் நான் தான் மாமா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். சரி, உங்களால நிச்சயமா கட்ட முடியாதா இன்னைக்கு? இன்னைக்கு இல்ல, நாளைக்கும் கட்ட முடியாது. நாளைக்கும் எனக்கு நிறைய வேலை இருக்கு. சுச்சு, என்னால இன்னைக்கு கட்ட முடியாது, நாளைக்கு தான் கட்ட முடியும். ஆனா லாஸ்ட் டேங்கிறதுனால சரியான கூட்டம் இருக்குமே. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி என்னமா சத்தம்? மெதுவா பேசுங்கன்னு சொன்னல, இப்ப பாத்தீங்களா? ஒண்ணும் இல்ல மாமா, பேசிட்டு இருக்கோம். என்னமோ ஈபி பில் அது இதுன்னு கட்டிச்சு. போச்சு போச்சு. அதான் இவர் ஈபி பில் கட்டுறேன்னாரு, நான் சரின்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்லையே. வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. எவ்வளவு மெதுவா பேசினாலும் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு பாருங்க. சரி டைம் ஆச்சு, போங்க. கரண்ட் பில் கட்டிட்டு இல்ல? நான் பாத்துக்கிறேன். லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் டிராப் பண்ணுங்க. சரி ஓகே. அப்பா 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 இருங்கப்பா. அப்பா என்னடா? அப்பா என்னடா? சாயங்காலம் வரும்போது எனக்கு ட்ராக் ஷூட் வாங்கிட்டு வாங்கப்பா. ட்ராக் ஷூட்டா? உனக்கு எதுக்கு? இல்ல, நான் ஜாக்கிங் வாக்கிங்லாம் போக போறேன். எப்ப? கனவுலியா? இல்லப்பா. நித்யா, இவனை பாத்தியா? காலையிலே காமெடி பண்றான். அப்பா காமெடிலாம் இல்லப்பா, நான் சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு வேணும். நான் நாளையில இருந்து ட்ராக் ஷூட் போட்டுக்கிட்டு தாத்தா கூட வாக்கிங் போக போறேன். முதல்ல காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு வாக்கிங் போ. அதுக்கப்புறம் நீ போற லட்சணத்தை பார்த்துட்டு நான் உனக்கு ட்ராக் ஷூட் வாங்கி தரேன். இப்போதைக்கு நைட் ட்ரெஸ்ஸே போட்டுட்டு போ. அதுவே உனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். என்ன? இல்லப்பா, எனக்கு ட்ராக் ஷூட் போட்டுக்கிட்டு வாக்கிங் போலான்னு தாத்தா தான் சொன்னாரு. தாத்தாவே சொல்லிட்டாரா? சரி, நீ முதல்ல வீட்லயே எக்ஸசைஸ் பண்ணு, அப்புறமா வாக்கிங் போ. அதுக்கப்புறமா வாங்கி தரேன். என்ன? அம்மா, அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா. எனக்கு இன்னைக்கே வேணுமா. அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. வேண்டாம் ஆதி, இங்க பாரு, காலையிலேயே ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. உனக்கும் பூஜாக்கும் டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சீக்கிரம் போய் ரெடி ஆகு போ. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. இங்க பாரு ஆதி, ஏற்கனவே ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. டென்ஷன் ஏத்தாத. புரிஞ்சுக்கோடா. உன்னை விட சின்ன பசங்க அச்சுவும் பொம்மையும் யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா நீ இன்னும் குளிக்காம இருக்க. போய் குளிச்சிட்டு தாத்தா கூட ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகு போ. சீக்கிரம் கிளம்பு. போலாங்க. பாய் ஆதி. இந்தா. ஏய் புடி. போடு. 1 2 3 கோ. நீ போடச்சோ, சீக்கிரம் போடு. என்னாச்சு ஆதி? ஏன் இவ்வளவு சோகமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லைன்னா ஏன் இப்படி தனியா உட்கார்ந்து டல்லா இருக்க? சொல்ல ஆதி. இந்த வீட்ல என்னை யாருக்குமே பிடிக்கல. என் மேல யாருக்குமே பாசம் இல்ல. என்ன ஆதி இப்படி சொல்லிட்ட? இந்த வீட்ல எல்லாரும் உன்கிட்ட எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க தெரியுமா? அம்மா அப்பா தாத்தா உன் மேல உயிரே வச்சிருக்காங்க.
அது மட்டுமா? அத்தை நாங்க எல்லாரும் உனக்காக என்ன வேணா செய்வோம். நீ என்னடானா இப்படி சொல்ற? அதெல்லாம் சும்மா, எல்லாம் நடிப்பு. ச்சே, எல்லாம் வேஷம். ஏன்டா இப்படி சொல்ற? நாங்களாம் உன்கிட்ட நடிக்கிறோமா? என்னடா இப்படி சொல்ற? நான் உங்களெல்லாம் சொல்லல, இந்த வீட்ல உள்ள பெரியவங்களை சொன்னேன். ஏன்டா அது அப்படி சொல்ற? பின்ன நான் என்ன கேட்டாலும் வாங்கியே தர மாட்டேங்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன வாங்கி தரல? ட்ராக் ஷூட் கேட்டேன், வாங்கி தர மாதிரியே தெரியல. அப்படிதான் சொல்லுவாங்க ஆதி, ஆனா வாங்கி தந்துருவாங்க. இல்ல, ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. டேய், ஏன்டா இப்படி பச்சோந்தி மாதிரி பேசுற? ம், உனக்கு அம்மா அப்பா என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க? என்ன வாங்கி கொடுத்தாங்க சொல்லு. என்ன வாங்கி தரல உனக்கு? முதல்ல சைக்கிள் கேட்டேன், காஸ்ட்லியான சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. பேட் கேட்டேன், பேட்டும் வாங்கி தந்தாங்க. செஸ் போர்டு, கேரம், துப்பாக்கி, வீடியோ கேம்ஸ் எல்லாமே வாங்கி தந்தாங்கல்ல. இப்போ ட்ராக் ஷூட் வாங்கி தரலன்னு அப்படியே மாத்தி மாத்தி பேசுற. ஏய், என்ன வாய் நீளுது? உனக்கு மாசம் மாசம் ஏதாவது ஒன்று வாங்கி தராங்கல்ல. வாட்சு, டால்ஸு, பேங்கிள்ஸு, மேக்கப் செட்டு, கலர் கலரா மேட்சிங் மேட்சிங்கா ஆர்னமெண்ட்ஸ்னு ஒரு 50 பேஜ் ரூல்டு நோட் அளவுக்கு லிஸ்டே போடலாம். அவ்வளோ வாங்கிட்டு நீ என்ன சொல்றியா? மாசம் மாசம் எப்படியாவது பேசியே அம்மாவையும் அப்பாவையும் ஆட்டைய போட்டு புது ட்ரெஸ் வாங்கிக்கிற. நீ நிச்சயம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. டேய் விட்ரா, அச்சு எவ்வளவோ பரவாயில்ல. ஸ்ரேயா இருக்காளே, அவன் ஒரு ரூம் ஃபுல்லா டாய்ஸா அடுக்கி வச்சிருக்கா. உங்க வீட்டு கதை வேற. ஸ்ட்ரேயாக்கு வாங்கி கொடுக்கறத வச்சு உனக்கு டபுள் ட்ரிபிளா வாங்குவாங்க. ஆனா எனக்கு அப்படியா? என்ன பாத்தியா? டீல்ல விட்டாங்கடா. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ஆதி. அம்மா அப்பாக்கு நீயாச்சும் ஒண்ணுதான். பேரண்ட்ஸுக்கு எப்பவும் எல்லா பசங்களும் ஒண்ணுதான். அவங்கள எப்பயுமே பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த ஓர வஞ்சனை? ஒரு ஓர வஞ்சனையும் இல்ல ஆதி. உனக்கு ட்ராக் சூட் வாங்கி கொடுத்தா ஜாகிங் வாக்கிங்லாம் போவியான்னு அவங்களுக்கு ஒரு டவுட். அதனாலதான், வேற ஒண்ணுமே இல்ல. நான் தான் சொல்றேன்ல, தாத்தா கூட ரெகுலரா வாக்கிங் போவேன்னு. எத்தனை நாளைக்கு? 2 நாள் போவேன், அதுவே பெரிய விஷயம். பொம்மி, இவன் எதையும் ரெகுலரா செய்ய மாட்டான். சொல்ல போனா மேக்ஸிமம் 4 நாள் பண்ணுவான், அப்புறம் டீல்ல விட்டுருவான். ஏய், இப்ப யாராவது உன்னை கூப்பிட்டாங்களா? ஏன்டி என்னோட விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்கிற? ஏன் அவளை கோச்சுக்கிற? அவ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நீயுமா பொம்மி? யூ நான் கரெக்டா தான் சொல்றேன். நீ ஆரம்பத்துல இருந்தே புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. என்ன சொல்ற பொம்மி? நல்லா யோசிச்சு சொல்லு. உங்க அம்மா அப்பா உனக்கு ட்ராக் சூட் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாங்களா? இல்லையே. 4 நாள் நீ ஒழுங்கா காலையில எந்திரிச்சு தாத்தா கூட வாக்கிங் போனா எடுத்து தரேன்னு தானே சொன்னாங்க. ஆனா நீ அதை பத்தி யோசிக்கிற மாதிரியே தெரியலையே. அப்போ 4 நாள் வாக்கிங் போனா ட்ராக் ஷூட் வாங்கி தருவாங்களா? தருவாங்கன்னு நினைக்கிறேன். தருவாங்கன்னு நினைக்கிறியா? நீ முதல்ல அவங்க சொன்ன மாதிரி நடந்து காட்டு, அப்புறம் பார்க்கலாம். நடந்து காட்டுறேன். காலையில 5 மணிக்கு தான் நான் எந்திரிச்சு நடந்து காட்டுறேன். அப்புறம் பாருங்க. டேய், இங்க நடக்கிறது முக்கியம் இல்லடா, பார்க்ல போய் நடக்கணும். என்னது? என்னது புதுசா பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு? இல்லப்பா, பாய்ஸ் ரூம்குள்ள வந்திருக்கோம்ல, அதான் சும்மா பெர்மிஷன் கேட்கலான்னு. அதான் தண்ணி ரூம் கேட்டு போனீங்களே, அப்புறம் என்ன வேவ் பக்கம் வந்தீங்களா? குட் நைட் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஸ்ட்ரேயா இல்லாம ரொம்ப போர் அடிக்குது. ஸ்ட்ரேயா எப்பப்பா வருவா? மதுரைனா பக்கத்துலயா இருக்கு. அம்மாவும் ஸ்ரேயாவும் வரத்துக்கு 2 நாள் ஆகும். சின்ன தாத்தா வீட்டில் வேற விடவே மாட்டாங்க. டே ஹரிஷ், நீ தாண்டா சூப்பர். அச்சு, ஏன்? இல்ல பொம்மி, கீதா அத்தை ஹரிஷையும் கூப்பிட்டாங்க. ஆனா இவன் தான் இருந்தா இங்க தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சி இருக்கான். அப்படியா ஹரிஷ்?
ஆமா, அங்க கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்ல. சுத்த போரு. எங்க நீங்க இருப்பீங்க. நீங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தாத்தா ஸ்டோரி சொல்லுவாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏய், டிஸ்டர்ப் பண்ணாதீங்களா? நான் தான் கேம் விளையாடுறேன்ல. மெதுவா பேசுங்க. எனக்கு கான்சென்ட்ரேஷன் போகுது. டேய், நாளையில இருந்து நீ வாக்கிங் போக போறன்னு பில்டப்லாம் பண்ண, இன்னும் தூங்காம வீடியோ கேம்லாம் ஆடுற. ஆமா சொன்னேன், ஆனா இப்ப எனக்கு தூக்கம் வரலையே. வீடியோ கேம் விளையாடினா எப்படி தூக்கம் வரும்? படுத்தாதான் தூக்கம் வரும். சீக்கிரம் தூங்கினாதான் சீக்கிரம் எந்திக்க முடியும். இப்படி விடிகிற வரைக்கும் வீடியோ கேமே விளையாடிட்டு இருந்தா எப்படி? ரொம்ப அட்வைஸ் பண்ணாதீங்க. 3 பேர் தூங்குங்க போங்க. எப்படி எந்திரிக்கணும்னு எனக்கு தெரியும். லேட்டா தூங்கினாலும் ஏர்லியா எந்திரிப்பா இந்த ஆதி. இவன் திருந்தவும் மாட்டான், சீக்கிரம் எழுந்திருக்கவும் மாட்டான். வினை எழுதி வச்சுக்கோங்க, இவன் 8 மணிக்கு தான் எழுந்திருக்க போறான். பாப்போமா? நாளை ஷார்ப்பா 5 மணிக்கு எப்படி எந்திரிக்கன்னு பாக்குறியா? அதான் எப்படி எந்திரிப்ப? அதுக்காக தான் தாத்தாவோட டைம் பீஸை வாங்கி அதுல அலாரம் செட் பண்ணி வச்சிருக்கேன். அது 5 மணிக்கு அடிச்சா நான் மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாருமே எந்திரிப்பாங்க. ஏன்டா அதுல டைம் பாம் செட் பண்ணி வச்சிருக்கியா? இல்ல, அதோட சவுண்ட் அப்படி. டேய் ஆதி, அது அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆயிடும். தாத்தா வேற புலம்பிட்டே இருப்பாரு. அதை நம்பி நீ காலையில எழுந்திருச்சு வாக்கிங் போன மாதிரி தான். இந்த ஆதிய பத்தி யாரும் நீங்க சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. அதனால தான் இப்படி பேசுறீங்க. நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு வேலை நடந்தா அலாரம் அடிக்காம போனா கூட நான் 5 மணிக்கு எந்திரிக்கிறத எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஏன்னா அதுக்காக தான் என்னோட டேப்லயும் பக்காவா அலாரம் செட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி? அச்சு பொம்மி, ஆதி இப்படி சொல்லும்போது தாத்தா காலையில ஒரு ஜோக் சொன்னாரு. அதான் ஞாபகம் வருது. சொல்லு சொல்லு. 2 பேர் பஸ்ல ஏறினானுங்களாம். அதுல ஒருத்தன் அவனுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துக்கிட்டானா. இன்னொருத்தன் நம்ம ஆதி மாதிரி ரொம்ப ஸ்மார்ட். அவன் 2 டிக்கெட் எடுத்தானா. அதுக்கு முதல் ஃப்ரெண்டு கேட்டானா, நான் தான் 2 டிக்கெட் எடுத்துக்கிட்டேனே, அப்புறம் எதுக்குடா 2 டிக்கெட் எடுத்தேன்னு கேட்டானா. அதுக்கு நம்ம ஸ்மார்ட் பாய் சொன்னா பாரு, ஒரு சூப்பர் பதில். போடா ஃபூல், இந்த பஸ்ல பயங்கரமா கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்துல பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. அதனால ஒரு டிக்கெட் மேல் பாக்கெட்லயும் இன்னொரு டிக்கெட்டை பின் பாக்கெட்ல வச்சிருக்கேன்னு சொன்னான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொன்னான், சரி ஒருவேளை டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டானா. அதுக்கு நம்ம ஆளு சொன்னான் பாரு, டேய் அதுக்கு தாண்டா சீசன் டிக்கெட் வச்சிருக்கேன்னு சொன்னானா. எப்படி ஜோக்கு? சூப்பர். இன்னைக்கு நீங்க என்ன வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் காமெடி பண்ணுங்க, ஆனா நாளைக்கு டுமாரோ இஸ் மை டே. நான் காலையில எந்திரிச்சு வாக்கிங் போறேன், ட்ராக் ஷூட்டும் வாங்குறேன். அதுக்கு நீ முதல்ல படுறா. டேய், உனக்கு தூக்கம் வந்தா லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. நான் இப்பதான் ஃபைனல் ஸ்கோருக்கு நெருங்கிட்டு இருக்கேன். ஜெயிக்கிற நேரத்துல கடுப்பேத்தாத. இந்த கேமை ஜெயிச்சதுக்கு அப்புறம் நானே தூங்குறேன், சரியா? ஆதி, இவ்வளவு குறைஞ்ச வெளிச்சத்துல விளையாடினா கண்ணுக்கு கெடுதல். ஆதி புரிஞ்சுக்கோ. உன் அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் பூமி. இன்னும் 10 மினிட்ஸ்ல கேம் முடிஞ்சிரும். ஓகே ஓகே ஓகே, ஓ விருப்பம், நாங்க போறோம். ஆமா ஆமா, எனக்கும் தூக்கம் வருது. பொம்மி, நம்ம கேர்ள்ஸ் ரூம்ல போய் தூங்கலாம். எனக்கு என்னவோ இந்த ரூமை விட நம்ம ரூம் தான் செம்மையா இருக்கும்னு தோணுது. ஏய் கிளம்புங்க, நிக்காதீங்க, காத்து வரட்டும். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். வா பொம்மி போலாம்.
and friends. சில பொய்கள் வெல்லவே பல உண்மை சொல்லவே ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். Boom boom Bommi, Bommi and friends. என்ன பூமி, என் பாம்பு பயத்தை போக்குறேன்னு சொல்லிட்டு ஐபேடை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதுக்கு தான் இதை பார்த்தா நீ பாம்பை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஆ என்ன திரும்பவும் பாம்பா? என்ன பூமி, நீ ஏன் வீக்னஸ் தெரிஞ்சு கிண்டல் பண்றியா? நான் ஒன்றும் கிண்டல் பண்ணல. பாம்பை பற்றி ஆதி உன்கிட்ட சொன்னதெல்லாம் போய் ஆ உனக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இதை காட்டுறேன்.